தமிழ்நாட்டில் பெண் மேயர் ஒருவருக்கு செங்கோல் கொடுத்த மதுரை எம்பி வெங்கடேசன் நாடாளுமன்றத்தில் செங்கோல் குறித்து முரணாக பேசியுள்ளதாக அண்ணாமலை கூறினார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோலுக்கு என்று திருவள்ளுவர் ஒரு தனி அதிகாரமே கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பாக்குறதுக்கு. எனக்கு இவர் தான் மதுரை எம்பி. வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிறார் பாருங்க. அவரு பிடிஆர் அண்ணன், அந்த கார்பரேஷனுடைய கமிஷனர், மேயர்லாம் அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்ல குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி இருக்கு. நேரு அவர்கள் பயன்படுத்திய கைத்தறி மாடு இல்ல. இன்னைக்கு இதே எம்பி பாராளுமன்றத்தில் போய் வீரவசனம் பேசிட்டு இருக்கார். செங்கோல் என்றால் பெண்களை அந்தப்புறத்திலே அடிமைப்படுத்துவது. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண் மேயர் கையில வெங்கடேசன் அவர்கள் ஒரு செங்கோலை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பெண் மேயரை அடிமைப்படுத்துற மாதிரி அர்த்தமா? நான் தலைவருவான எந்த வார்த்தையும் பயன்படுத்த விரும்பல. அண்ணாமலையின் அமெரிக்க பயணத்தால் ஜோ பைடனும் டிரம்பும் அச்சத்தில் உள்ளனர் என்ற செல்வ பெருந்தகையின் கருத்து பற்றி அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அப்ப செல்வ பெருந்தையவர் மாதிரி நான் ஒரு பேட்டர் ரவுடியா இல்லாம இருக்கிறனே, செல்வ பெருந்தையவர் மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஷீட்டரா, ஒரு குண்டாவா? இதற்கு முன்பு அவர் இருந்த கட்சியில போய் காங்கிரஸ் அலுவலகத்தை தாக்கிவிட்டு இன்னைக்கு அதே அலுவலகத்துல அந்த கட்சியினுடைய தலைவராக உட்கார்ந்திருக்கார். அதாவது கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்த கட்சி எல்லாம் பாருங்க. அந்த எந்த கட்சியில எப்படிப்பட்ட மனிதர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால தமிழக மக்கள் என்னை செல்வ பெருந்தகை அவர்கள் போற மூன்றாம் தர ரவுடி என்று சொல்லாமல் இந்த மாதிரி அங்க போறாரு இங்க போறோம்னு சொன்னா நான் பெருந்தன்மையை ஏத்துக்கிறேங்கண்ணா. மாநில அரசின் கல்விக் கொள்கையில் சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிகளுக்கு மட்டும் பள்ளி மேலாண்மை குழு தேவையில்லை என்று கூறியிருப்பது என்ன நியாயம் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். பிரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்ல? எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு. அது லோக்கல் பாடி கண்ட்ரோல்ல வரணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்பரேஷன் கண்ட்ரோல்ல வரணும். ஆனா மைனாரிட்டி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதற்கு கீழே வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் நாம அனைவரும் சமம்ங்கிறோம், மதம் ஜாதி இல்லைங்கிறோம். மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம். 1984ஆம் ஆண்டு அம்பாசங்கர் ஆணையம் வீடு வீடாக சென்று நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்துதான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி, தற்போது ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மறுக்கிறார் என கேள்வி எழுப்பினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்தார். இது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. சமுதாயத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா 40 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. இந்த 2 சமுதாயம் முன்னேறணும், கல்வி கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அதுதான் சமூக நீதி. ஆனால் உங்களுடைய முதலமைச்சர் நாங்கள் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு கூட நடத்த மாட்டோம், தமிழ்நாட்டில் எந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்குன்னு கூட நாங்கள் கண்டறிய மாட்டோம், அதிகாரம் எங்ககிட்ட இல்லை, டெல்லியில் தான் இருக்குன்னா இது பொய்யான செய்தி மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார். திமுகவினர் நடத்தும் மது ஆலைகளில் இருந்தே டாஸ்மார்க்கிற்கு சரக்கு சப்ளை நடைபெறுவதாகவும் அன்புமணி தெரிவித்தார். ஒரு அமைச்சர் டாஸ்மாக் சரக்கு கிக்கு இல்லை, ஏன் இதை போய் நீ யார்கிட்ட போய் கேட்கணும்? திமுக பொருளாளர் மரியாதைக்குரிய திரு டிஆர் பாலுகிட்ட போய் கேளுங்க. ஏன்னா இன்னைக்கு டாஸ்மார்க் அவர் தான் 20% அவர் கம்பெனியிலேருந்து தான் டாஸ்மார்க் போகுது. இன்னொரு 20% திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலர் ஜெகத் ரக்ஷன் அவர்கிட்ட போய் கேளுங்க இந்த கேள்வியை. இன்னொரு 20% பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் சப்ளை பண்ணுறது ஜெகத் ரக்ஷன் அவருடைய ஃபேக்ட்ரியிலேருந்து போகுது. அப்போது இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் கடைகளில், சாராய கடையில் அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்கன்னா அப்போ எந்த நிலையில் நிர்வாகம் நடக்குது இப்போ? அப்போ இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இது நியாயமாகல. ஆவின் நிறுவனம் சமன்படுத்தப்பட்ட UHT பால் விலையை பாக்கெட்டிற்கு 2 ரூபாய் குறைத்துள்ளது. 450 மில்லி அளவு கொண்ட பாலின் விலை 30 ரூபாயில் இருந்து 28 ரூபாயாகவும், 150 மில்லி பாலின் விலை 12 ரூபாயில் இருந்து 10 ரூபாய்க்கும் குறைக்கப்பட்டுள்ளது. எவ்வித வேதிப்பொருட்களும் சேர்க்கப்படாமல் நவீன தொழில்நுட்ப முறையில் பேக் செய்யப்படுவதால் இப்பாலினை 90 நாட்கள் வரை குளிர்சாதன வசதியின்றி வைத்து பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரத்தில் மரப்பட்டறைக்கு மின் இணைப்பு வழங்க 2000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மின்வாரிய ஊழியரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். முருகதாஸ் என்பவரிடம் லைன்மேன் பலராமன் 3500 ரூபாய் லஞ்சம் கேட்டதும் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் முருகதாஸ் கொடுத்த 2000 ரூபாயை பலராமன் பெற்றபோது போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். வேலூர் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியூரைச் சேர்ந்த ராஜா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்தொடர்ந்து காரில் வந்த மர்ம கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் மடக்கி சரமாரியாக ராஜாவை வெட்டியது. இதில் ராஜா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கொலை செய்யப்பட்ட ராஜா மீது 5 கொலை வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் காவல்துறையினருடன் சென்று சில இடங்களில் அதிரடியாக ஆய்வு செய்து கொலையில் தொடர்புடைய 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் பாமகவின் சௌமியா அன்புமணி 69% இடஒதுக்கீடு பறிபோகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் அதை 9th ஷெட்யூல்ல சேர்த்தாங்க. 9வது அட்டவணை எது 9th ஷெட்யூல்ல சேர்க்கிறாங்களோ அதை அதாவது உச்ச நீதிமன்றமோ நீதிமன்றங்களோ அதை தடை செய்ய முடியாதுன்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் ஒருவேளை அதை தடை செய்து விட்டார்கள். எந்த முகாந்திரத்தில் தடை செய்ய முடியும் தெரியுமா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை, அப்புறம் எப்படி நீங்க 69% இடஒதுக்கீடு தருகிறீர்கள் என்று உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டால் அந்த இடஒதுக்கீடு தடை செய்யப்பட்டு விடுமா? இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட 25 நாட்டுப்படகு மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் மாமன் மகளை பார்க்க சென்றபோது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரைச் சேர்ந்த பேச்சையம்மாளின் மகனான விக்டர் தனது தாய் மாமன் மகளான 17 வயது சிறுமியுடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. சிறுமியை அழைத்துச் சென்றது தொடர்பாக கடந்த ஆண்டு விக்டர் கைது செய்யப்பட்டு 3 மாதங்களுக்கு முன்புதான் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் தனது மகளுடன் விக்டர் பேசிக் கொண்டிருந்ததைக் கண்ட சிறுமியின் தந்தை காசி, சகோதரன் தங்கசெல்வன் ஆகியோர் சேர்ந்து கொலை செய்ததாக இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னையில் பெரியமேடு காவல் நிலையம் அருகே மொபட்டில் சென்று கொண்டிருந்த செவிலியர் அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகையை மற்றொரு 2-வீலரில் வந்த நபர் பறித்துச் சென்றார். எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மாதவரத்தைச் சேர்ந்த ரேணுகா மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தலையில் ஹெல்மெட் அணிந்து டியோ வாகனத்தில் பின்னால் வந்தவர் நகையை பறித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது தூரத்திற்கு அவரை விரட்டிச் சென்றும் பிடிக்க முடியாததால் காவல் நிலையத்தில் ரேணுகா புகார் அளித்தார்.